இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ரீலங்கா. இப்போ இந்த இலங்கையை சுற்றி உள்ள இடங்களில் பாருங்கள், இந்த சூறாவளி மினி சூறாவளி வந்து அதே இடத்துல தான் சுற்றி கொண்டு இருக்குது. இப்போ இந்த மெப்பில் பார்க்குற நேரம் இந்த இலங்கை சுற்றி உள்ள பகுதிகளை பாருங்கள், இந்த ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இது எந்த வழியாக வந்து எப்படி போகுது அப்படின்னு. இப்போ இதில் பாதிக்கப்படுற இடங்களை பாருங்கள். இலங்கையில் வந்து அவ்வளோ மாவட்டங்களுமே பாதிச்சிருக்குது. இன்னமும் இந்த மஞ்சள் நிறத்துலையும் சிகப்பு நிறத்துலையும் காட்டப்படுகிற இடம் வந்து இந்த சூறாவளி சுற்றி கொண்டு இருக்கிற இடங்கள். சரியா? இப்போ இந்த ஏரியாவை பார்க்கும்பொழுது அதிகமான மழை வீழ்ச்சி வந்து பாருங்கள், மழை அதிகமாக பெய்யக்கூடிய இடங்கள்னு பார்த்தா கண்டி, நுவரெலியா, அப்புறம் மாத்தளை, அப்புறம் குருணாகலை, அப்புறம் மொனராகலை, இந்த பகுதிகள். இப்போ இதில் வந்து கண்டி, அப்புறம் நுவரெலியா, மாத்தளை இங்கே இருந்து மகாபலி கங்கையை பார்த்தீங்கன்னா கண்டியில் இருந்து திருக்கோணமலை நோக்கி போகிற பகுதிகள். அப்புறம் இங்கிட்டு நுவரெலியா பக்கம் இருந்து வர்ற ஆறுகள் வந்து கஹாலி, கம்பஹா, அப்புறம் இந்த அம்பாறை, இந்த பகுதிகளுக்கு போகுது. இப்போ இந்த ஒவ்வொரு ஆறுகளும் போகிற பகுதிகளில் உள்ள மக்கள் வந்து ரொம்ப அவதானமாக இருக்கணும். என்னென்னா அந்த பகுதிகளில் தான் இந்த நீரோட்டம் வந்து அதிகமாக காணப்படுறதுனால பாதிப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும். இது வந்து பாருங்கள், இப்போ இந்த டைமிங் இதில் இருக்குது பாருங்கள். இதில் இப்போ டைம் வந்து 4:30 மணிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான். நம்ம கொஞ்சம் முன்னுக்கு எடுப்போம். இப்போ 3:30, ஒரு 2:30 மணிக்கு நிலைமையை பார்ப்போம். ரைட். இப்போ இலங்கை நேரப்படி ஒரு 3:30 மணின்னு வச்சாலும் இப்போ இதுதான் இப்போ உள்ள காலநிலை. பாருங்கள், இந்த மழை வீழ்ச்சி வந்து அதிகமாக இந்த இலங்கை சுற்றிய அந்த வங்காள விரிகுடாவை சுற்றிய பகுதிகளில் தான் காணப்படுது. இதுதான் இந்த மெப்பு. பார்த்தீங்கன்னா இதில் புரியும் எந்தளவுக்கு மழை வீழ்ச்சி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு. அது மட்டுமல்ல, இப்போ இன்றைக்கு, நாளைக்கு, நாளை மறுதினம் அப்படி இந்த 3 நாட்கள் வந்து தொடர்ந்து இன்னமும் இதைவிட அதிகமான மழை வீழ்ச்சி ஏற்படக்கூடும் அப்படின்னு வானிலை மையம் வந்து எச்சரிக்கிறாங்க. இருந்தாலும் பொதுமக்கள் வந்து எல்லாருமே ஒரு பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்வது நல்லது. அதாவது அவர்களுடைய முக்கியமான பொருட்களை எடுத்துக்கொண்டு, அதாவது ஆபரணங்கள், அது மட்டுமல்லாது இந்த வாகன பத்திரங்கள், சர்டிஃபிகேட், இந்த மாதிரி வீட்டு பத்திரங்கள், அப்புறம் வாகனத்தெல்லாம் ஒரு பாதுகாப்பான இடத்துல நிறுத்தி வைத்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாது முக்கியமான தேவையான பொருட்களை வந்து அகற்றிக்கொள்ளலாம். அப்போ முக்கியமாக பல நோயாளிகள்லாம் இருப்பீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாத்திரைகள், மருந்து வகைகள் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து இன்னும் இத்தனை நாட்களுக்கு தொடர்ந்து நீடிக்கும் என்று யாருக்குமே தெரியாது. ஆகையால் நாம் வந்து முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருப்பது மிக சிறந்ததாக அமையும்.